கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோருவரையும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்வாராக. பிரியமானவர்களே, கடந்த 9 மாத காலம் ஆண்டவர் நம்மை அழகாக பாதுகாத்து அழகாக வழிநடத்தி அவர் தம்முடைய பலத்தினாலே நம்மை தாங்கி கிருபையாய் நேசித்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த வருகிற மாதம், அதாவது இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன? மத்தேயு 15வது அதிகாரம் அதன் 28வது வேத வசனம் இவ்வாறாக சொல்கிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். தலை வணங்கி ஒரு நிமிடம் இறைவேண்டுதல் செய்வோம். நாள்தோறும் புது புது மன்னாவால் எங்களை நேசிக்கிறதான அன்பு நல்ல தகப்பனே, இந்த ஆண்டிலும் இந்த அக்டோபர் மாதத்திற்காக நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாய் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக நோக்கி செபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதாகவும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாகவும் இருக்கும்படியாக நோக்கி செபிக்கிறோம். வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் தேடியும் கிடைக்காத காரியங்கள், இவ்வளவு நாளும் தேடி தேடி காத்திருந்தும் நிறைவேறாத காரியங்கள், அவைகளை குறித்து இந்த நாளிலே தேவன் பேசுவீராக. இந்த மாதம் இவருடைய வாழ்க்கையிலே விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாதமாய் இருக்கும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து நீர் அடியனை மறைத்து தேவன் வெளிப்படுவீராக. மீட்பர் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆம்பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் 22வது வசனம் முதல் 28வது வேதம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து இங்கே வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்திலே செல்லுகின்ற பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ, அதாவது கானானிய ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அவளை புறஜாதியார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது புறஜாதியார் என்றால் கிறிஸ்துவை அறியாதவர், ஆண்டவரை நேசிக்காதவர்கள், ஆண்டவரை குறித்த அறிவில்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களைத்தான் புறஜாதியார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அந்த நிலையிலே பார்க்கிற பொழுது இந்த கானானிய ஸ்திரீயும் ஆண்டவரை குறித்து அறியாதவள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தன்னுடைய மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறாள். மிகுந்த வேதனை அடைகிற சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்திலே வருகிறாள், ஓடோடி வருகிறாள். எப்படியாகிலும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறாள்? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்கள், இந்த பெண்மணி முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். பாருங்கள், தன்னுடைய மகள் பிசாசினால் சோதிக்கப்படுகிறாள், மிகுந்த வேதனையின் நடுவில் இருக்கிறாள். இனி ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு, இயேசு அவளை தொட்டால் அவள் விடுதலையாவாள் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். ஆம்பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே நாம் விரும்புகிற காரியம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி நாம் முதலாவது கூப்பிட வேண்டும். இயேசுவே, என் வாழ்க்கையிலே இந்த காரியம் தடையாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள் எனக்கு நெருக்கமாய் இருக்கிறது, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, ஒரு காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது, இந்த காரியத்திலே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி முதலாவது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். மனம் இறங்கி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவராலே இதாகும் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது நீங்கள்
விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். உங்கள் விருப்பத்தின்படியே ஆண்டவர் செய்கிறவராகவே காணப்படுவார். பாருங்கள், இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வார்த்தை தருகிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றவும் விரும்புகிறார். அதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அதை தொடர்ந்துள்ள வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவள் ஒருபுறம் கூப்பிட்டாள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் இயேசுவோ ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதன் பிற்பாடு நடக்கிற காரியம் என்ன? அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்கள், இயேசுவை அவள் கூப்பிடுகிறாள். இதை அவருடைய சீசர்கள் கவனிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவருடைய மனது சற்று சோர்வடைந்திருக்கும். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேனே, அவர் பதில் சொல்லாமல் போகிறாரே அப்படி என்று சொல்லி சோர்வடைந்திருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த சீடர்கள் பரிந்து பேசுகிறார்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவள் கூப்பிடுகிறாள், இவருக்கு ஏதாகிலும் செய்யும், இவளை அனுப்பிவிடும், அவளை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த சீடர்கள் இந்த இடத்தில் ஒரு ரெக்கமெண்டேஷன் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது, உங்கள் தேவைகளை அறிக்கையிடுகிற பொழுது தேவதூதர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். தேவதூதர்கள் உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுவார்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுவார்கள், இப்படி இந்த மகன் நோக்கி கூப்பிடுகிறான், இரக்கம் செய்யும். இந்த மகள் நோக்கி கூப்பிடுகிறாள், இரக்கம் செய்யும். இந்த காரியத்திலே நிறைவேறுதலை கட்டளையிடும் என்று சொல்லி அவர்கள் தேவதூதர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே தானே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தருவார். ஆகவே முதலாவது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதன் பிற்பாடு நடக்கிற காரியம் என்ன? அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பாருங்கள், இயேசு பதில் சொல்லுகிறார். திரும்பவும் அவளுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. மீண்டும் அவள் என்ன செய்கிறார்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிந்து கொள்கிறாள். பாருங்கள், நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், முதலாவது நீங்கள் கூப்பிடுங்கள். ஆனால் இரக்கம் வரவில்லையா? ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள், மன்றாடுங்கள், ஒரு பணிவை காண்பியுங்கள். ஆண்டவரே எப்படியாகிலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை நிரப்பினால் ஒழிய, என்னுடைய தேவையை சந்தித்தால் ஒழிய, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நிறைவேற்றி தந்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. நீர் எனக்கு இதை நிறைவேற்றி தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே பணிந்து மன்றாடுங்கள். இனி வாழ்க்கையிலே இது நிறைவேறாது என்று சொல்லி பலரும் உங்களிடத்திலே சொன்ன காரியமாக இருக்கலாம், பலரும் முத்திரை பதித்ததாக இருக்கலாம், பல கொடிய வியாதிகளாக இருக்கலாம், கொடிய நிலைப்பாடில் இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையிலே மூழ்கி போய் அது இனி அடைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். இனி பலரும் சொல்லியிருக்கலாம், இனி முடியாது, கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவரை நோக்கி பணிந்து பாருங்கள். இயேசுவே நீர் நினைத்தால் ஆகும், கர்த்தாவே நீர் நினைத்தால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட பணிந்து பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பார். இந்த மாதத்திலே முதலாவது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இரண்டாவது அவரிடத்தில் நீங்கள் பணிந்து மன்றாடுங்கள், உதவி செய்யும்படியாக பணிந்து மன்றாடுங்கள். அடுத்தபடி என்ன நடக்கிறது? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆம்பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது? ஒரு புறத்திலே யூதர்களை அவர் குழந்தையாக அந்த இடத்திலே நினைக்கிறார். கானானியர்களை நாய்களாக அந்த இடத்திலே சித்தரிக்கப்படுகிறது. அது என்ன கற்று தருகிறது? புறஜாதியாருக்கு, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருப்பதை இன்னொரு குழந்தைக்கு கொடுப்பது நல்லதல்ல. ஆண்டவருடைய பிள்ளைக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு கொடுப்பது நல்லதல்ல. அப்படி என்று சொல்லி இயேசு அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த புறஜாதியாரை குறித்து அந்த இடத்திலே ஒரு வார்த்தை வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் என்ன அவள் சொல்லுகிறாள்? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும்
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். ஆம்பிரியமானவர்களே, இன்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை குறித்து அறியாதவர்களாக இருக்கலாம், இயேசுவை குறித்த சிந்தை இல்லாதவர்களாக இருக்கலாம், வேத அறிவு கூட இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் உதவி செய்தது உண்மை என்று சொன்னால், இந்த கானானிய ஸ்திரீக்கு கர்த்தர் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் காண்பித்தது உண்மை என்று சொன்னால், உங்களுக்கும் அவர் இரக்கம் காண்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அடுத்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்கள், இயேசு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார். இந்த கானானிய ஸ்திரீ முதலாவது கூப்பிடுகிறாள், இரண்டாவது பணிந்து மன்றாடுகிறார், மீண்டும் அவள் விசுவாசத்தோடு கூட அவரை பார்த்து வார்த்தைகளை சொல்லுகிறார். எனக்காக எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கூட மன்றாடுகிறாள். அதன் பதில் என்ன தெரியுமா? உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்திலே ஆண்டவரிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால், அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் விருப்பத்தை இந்த மாதத்திலே நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை தீராத வியாதியிலே விடுதலைக்காய் நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் செய்கிற தொழிலிலே முன்னேற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஊழியத்திலே முன்னேற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே வேலை உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த நிலையிலே ஒரு உயர்வுக்காக காத்திருந்தாலும், அல்லது இல்லம் இல்லை, ஒரு வீடு இல்லையே, வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதற்காக காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது அவரை பார்த்து கூப்பிடுங்கள். இரண்டாவது அவரிடத்திலே சேருவதற்கு அவரிடத்திலே பணிந்து மன்றாடுங்கள். மூன்றாவது மீண்டும் அவரிடத்திலே உங்கள் குறைகளை சொல்லி அல்லது அவரிடத்தில் எப்படியாகிலும் கெஞ்சி மன்றாடி அடைகிற விசுவாசத்தோடு கூட தேடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே இவைகளை நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை என்ன? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க ஒரே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க ஒரே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்வாராக. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த மாதம் நீர் செய்கிற காரியத்தை குறித்து பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் நிறைவேற்றி தரும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கானானிய ஸ்திரியானவள் ஆண்டவரை குறித்த அறிவில்லாதவள் தான், ஆனாலும் ஆண்டவர் நினைத்தால் இது என்னுடைய வாழ்க்கையிலே ஆகும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மன்றாடினாள். அவருடைய வார்த்தை ஆண்டவர் கேட்டீர், அவருடைய கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்டீர், அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அந்த இடத்துல இரக்கம் பாராட்டினீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின்படியே வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம். உன் விருப்பத்தின்படியே உன் விசுவாசம் பெரிது, உன் விருப்பத்தின்படியே உனக்காக கிடவது என்று சொன்ன ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும் என்று சொல்லி கட்டளையிட்ட ஆண்டவர், இந்த மாதத்திலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக நோக்கி செபிக்கிறோம் ஐயா. எப்படி செய்யறதற்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. துதி கனமையும் எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.